இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் குட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியன் என்ஆர்எஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக மதியானம் 12:30 மணிக்கு வாட் டு எக்ஸ்பெக்ட் இன் 2026. இந்த வெபினாரில் பார்த்தீங்கன்னா கீ டிரைவர்ஸ் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த 2 வெபினார்லையும் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாரில் மீட் பண்ணலாம். இன்னும் சில நாட்களில் 2025 முடிய போகிறது. என்னோட பழக்கம் ஒன்று சொல்கிறேங்க. ஒரு வருஷம் முடியும் போது அந்த லாஸ்ட் 1 மந்தில் நான் அந்த வருஷம் என்னென்ன சரியாக செஞ்சேன், என்னென்ன தவறுகள் செஞ்சேன், எதை நான் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அடுத்த வருஷம் நான் என்னை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு மாதம் இப்படி யோசிக்கும்போது ஒரு கிளாரிட்டி வரும். ஒரு வருஷத்தில் நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம அடுத்த வருஷத்தில் வராமல் பார்த்துக்குவோம். அதே சமயத்தில் அடுத்த வருஷம் என்ன புதுசாக தப்பு நடக்கும்ன்றதையும் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அதை முன்னாடியே நம்ம தவிர்த்துருவோம். ஏன்னா ஒரு வருஷத்தில் தப்பு பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் திருத்திக்கிறதுங்கிறது வருஷம் பண்ணோம்னாக்கா அது நமக்கு நல்லதில்லை, உதவாது. 2025 இன்வெஸ்டர்ஸ் நிறைய தவறுகளை செஞ்சாங்கன்றதை நான் கவனித்தேன். அப்பப்போ சிலவற்றை நான் சொல்லிட்டு தான் வரேன். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சில முக்கியமான தவறுகளை பற்றி பேச போகிறோம். இந்த தவறுகள் நிச்சயமாக ஒவ்வொரு முதலீட்டாளரும் ஒவ்வொரு வருஷமும் தவிர்க்கப்பட வேண்டியவை. இந்த தவறுகள் ஒவ்வொரு முதலீட்டாளரும் ஒவ்வொரு வருஷமும் தவிர்க்க வேண்டியவை. தவிர்க்க வேண்டிய அந்த தவறுகளை நாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். 25லேருந்து 26க்கு மூவ் ஆகும்போதாவது நாம் ஒரு புதிய பாதையில் போகணுன்றதான் இந்த வீடியோனுடைய முக்கியமான நோக்கம். முதல் தவறு, நிறைய பேர் இந்தியாவில் வாழ்பவர்களே நல்லா சம்பாதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஃபேமிலி இன்கம் 2.5 to 3 லட்சம் ரூபாய் நிறைய பேருக்கு இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்க, முக்கியமாக டாக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸுக்கு ஃபேமிலி இன்கம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் செய்ய தவறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்படி நான் சொல்லும்போது நீங்கள் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. செய்ய வேண்டிய அளவு எவ்வளவோ அதை விட ரொம்பவே குறைவாக தான் நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றது தான் இதில் முக்கியமான பாயிண்ட். என் பார்வையில் 2.5 லட்சம் சம்பளம் இருக்கக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் சேமிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நிச்சயமாக அவர்கள் 1 லட்சம் சேமிக்க முடியும். அப்படி நிச்சயமாக 1 லட்சம் சேமிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் 10,000, 20,000, சில பேர் 25,000, சில பேர் 30,000. ஸோ பாருங்கள், வருஷம் நீங்கள் பண்ண வேண்டிய சேமிப்பில் நீங்கள் வெறும் 20 to 30% தான் பண்ணுறீங்க. அப்போ எப்படி உங்களுடைய நிதி ஆதாரம் பெருகும், எப்படி காம்பவுண்டிங் உங்கள் லைஃப்பில் வருங்கிறது தான் நீங்கள் இப்போ யோசிக்கணும். இந்த சேமிப்புக்கு இவர்களுக்கு எது சரியான வழினா, என் பார்வையில் எஸ்ஐபி ஒரு நல்ல வழி. சில பேர் சொல்லலாம், நான் மார்க்கெட் இறங்கும் போது பார்த்து போடுவேன், அது ஏன் நான் மாதம் போடணும், இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணலாம். அப்படி செய்கிறவங்க கூட ஒரு லிக்விட் ஃபண்டில் எஸ்ஐபியை போட்டு வச்சா, ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் எஸ்ஐபியை போட்டு வச்சா அங்கேருந்து அவங்க லம்சமாக மாற்ற முடியும். ஆனால் அந்த பணம் வேற எங்கேயும் போகக்கூடாது. ஸோ செய்ய வேண்டிய அளவை விட மிகவும் குறைவான அளவு மாத முதலீடு, மாத எஸ்ஐபி செய்வது 2025 ஃபஸ்ட்டு மிஸ்டேக். செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே செய்ய வேண்டிய அளவோட முக்கால்வாசி பேருக்கு கம்மியாக இருக்குது. அதை அவங்க தாங்க எவ்வளோ செய்யணுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டு 2026 இன்வெஸ்ட் பண்ணோங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ 2வது பாயிண்ட்டுக்கு வருவோம். மார்க்கெட் இப்போ ரொம்ப ஏறி போச்சு, அதனால் நான் இப்போ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறேன், நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே இப்போதைக்கு பாஸ் பண்ணிடுறேன், மார்க்கெட் இறங்கினாவிட்டு நான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பல பேர். இதில் இவங்க உண்மையிலேயே மார்க்கெட் இறங்கி இன்வெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பண்ணல. ஸோ நான் டைமிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணவங்க இன்வெஸ்ட் பண்ணவே தவறிடுறாங்க. ஸோ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆஃப் ஹேபிட். இதுதான் 2வது மிகப்பெரிய தவறு 2025 பல பேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ஒருவேளை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் பிகினிங் ஆஃப் தி இயரில், ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் பணம் போட்டிருக்கலாம், டெட் ஃபண்ட்ஸில், டெட் ஹெவி ஃபண்ட்ஸில் போட்டிருக்கலாம், ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டிருக்கலாம். எத்தனையோ வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததே. நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் எஸ்ஐபியை மாற்றிருக்கலாமே.
ஆனால் இது எதையுமே யாரும் செய்யலை. ஸ்டாப் பண்ணவங்க இன்வெஸ்ட் பண்ண தவறிட்டாங்க அந்த அமௌண்ட்டை இந்த வருஷம், அல்லது தப்பான இடத்துல போய் ட்ரேடிங் பண்ணி அந்த பணத்தை இழந்துட்டாங்க. ஸோ எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் 2025. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்து வகையில் பணம் போட விருப்பம் இல்லைன்னா அந்த எஸ்ஐபியை நீங்கள் வேற ஒரு சொத்து வகையில் தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய அறிவுறுத்தல். 2026 நிச்சயமாக நீங்கள் எஸ்ஐபியை நிறுத்தவே கூடாது. 2025 நிறுத்தின எஸ்ஐபியை மறுபடியும் துவங்கணும் வெரி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் 2026. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், எந்த இடத்துல அதிக ரிட்டர்ன் இருக்கோ அந்த ரிட்டர்னை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது 2025 பல பேர் பண்ண தவறு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதுவும் டைரக்ட் ஆப்ஷனில் இன்னும் நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னாக்கா 2024 பெஸ்ட் பர்ஃபார்மிங் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் 250, நிஃப்டி மைக்ரோ கேப் 250 30% ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு அதை பார்த்துட்டு 2025 பூரா 24 அதிக ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 25 தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி பாஸ்ட் ரிட்டர்னை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பல தருணங்களில் நஷ்டத்தை உருவாக்கும். இந்த தப்பை நீங்கள் ஏற்கனவே 2025 பண்ணியிருக்கீங்க. 2026 இதே தவிர நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ த தேர்ட் மிஸ்டேக் விச் யூ மஸ்ட் அவாய்ட் இன் 2026 இஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் சமீப ஆண்டில் வந்த ரிட்டர்னை வச்சு அடுத்த ஆண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முக்கால்வாசி நேரம் ஒர்க் அவுட் ஆகாது. 2026 உறுதியாக இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எங்கே இந்த ரிஸ்க் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், கோல்டு அண்ட் சில்வரில் இந்த ரிஸ்க்கு இப்போ அதிகமாக தெரியுது. ஸோ அந்த தவிர நீங்கள் 2026 மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய அடுத்த அறிவுறுத்தல். ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வரும்போது நம்மளுடைய வருமானம் கூடுது, சேமிப்பும் சக்தி கூடுது, நீங்கள் எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறதும் அதிகரிக்குது. பட் நிறைய பேர் 2025 2024 எவ்வளோ எஸ்ஐபி பண்ணாங்களோ, எவ்வளோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு வருஷம் வருமானம் கூடியும் சேமிக்கிற சக்தி அதிகரித்தும் முதலீடு செய்யக்கூடிய சக்தி கூடியும் இவங்க இன்வெஸ்ட் பண்ண தவறிடுறாங்க. ஸோ அவங்களுடைய சேவிங்ஸ் ரேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டும் குறைஞ்சிருது. எப்போ சேவிங்ஸ் ரேட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டும் குறையுதோ அப்போது உங்களுடைய காம்பவுண்டிங் பயணம் ஸ்லோ ஆகிடுது. இந்த தப்பை நிறைய பேர் 2025 பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வருமானம் கூடும்போது, சேமிக்கும் சக்தி அதிகரிக்கும் போது, பணவீக்கம் குறையும் போது முதலீடு செய்யக்கூடிய அளவு அதிகரிக்க வேண்டும். ஸோ 2025 யாரெல்லாம் இதை செய்ய தவறுனீங்களோ 2026 கண்டிப்பாக உங்கள் சேமிக்கும் அளவை அதிகரித்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை கூட்டி எவ்வளவு பணம் மாதம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உயர்த்த வேண்டும். இந்த தவறை நீங்கள் 2025 செஞ்சுருக்கீங்க. 2026 2025 தவறையும் திருத்தி 2026 கூடக்கூடிய வருமானத்துக்கும் சேர்த்து வச்சு நீங்கள் உங்கள் முதலீட்டு அளவை உயர்த்த வேண்டும். மாதம் அந்த முதலீட்டு அளவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே அளவு பணத்தை நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும். அதை எஸ்ஐபியில் பண்ணலாம், எஸ்ஐபி ப்ளஸ் லம்சமில் பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ண தவறவே கூடாது. இது 4வது பாயிண்ட். 5வது தப்பு, நிறைய பேர் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணீங்க 2025 ஆனால் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்களாங்கிறதா கொஸ்டின். 25 எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்? லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் மைல்ஸ்டோன்ஸில் எல்லாருமே லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறேன், மக்கள் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க 2025 பார்த்தா ஸ்மால் கேப், மிட் கேப் மாற்றி இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸ்மால் கேப் லாஸ்ட்டில் இருக்குது, மிட் கேப்பில் ரொம்ப சொற்ப லாபம் இருக்குது அல்லது ஃப்ளாட்டாக இருக்குது. 2026 நீங்கள் தவறான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா மறுபடியும் போய் ஸ்மால் கேப்பில் மைக்ரோ கேப்பில் போய் நீங்கள் எஸ்ஐபி லம்சம்னு போட்டிங்கன்னாக்கா அதன் விளைவுகள் 25 விட மோசமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தப்பான இடத்துல போய் 2026 இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எது சரியான இடம், எது சரியான ப்ராடக்ட், எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாஸ் வராது, ரீசனபிள் ப்ராஃபிட் வரும், லாங் டேர்ம் காம்பவுண்டிங்க்கு எந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். போன வருஷம் முந்தின வருஷம்னு ரியர் வியூ மிரரையே பார்த்து வண்டி ஓட்டக்கூடாது, பாதையை பார்த்து ரோடை பார்த்து வண்டி ஓட்டணும். அந்த மாதிரி தான் முதலீடு இருக்கணும். ஸோ 2026 எங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறணும். எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுமோ கரெக்டான ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வருஷம் தப்பு பண்ணவங்க கூட 26 அந்த தப்பை திருத்திக்கணும். ஏன்னா தப்பை திருத்தாமல் மேலும் மேலும் அதிக நேரத்தை கொடுத்தா தப்பு தானாக திருந்தாது, நாம தான் அதை திருத்தணும்.
ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை 25ல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம்மால் திருத்திக் கொள்ள முடியும். திருத்திக் கொள்ள விரும்புவர்கள் இப்போவே முடிவு பண்ணிங்கன்னா 26 ஆரம்பத்திலே நீங்கள் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்டு ஆரம்பத்தில் தவறுகளை திருத்தி கொண்டால் அந்த ஆண்டில் நாம் நல்ல முடிவுகளை மீண்டும் நம்முடைய லைஃப்குள்ளே கொண்டு வந்து அந்த முடிவுகள் நமக்கு வேலை செய்வதற்கு நேரமும் கொடுப்போம். தள்ளி போட்டாக்கா இந்த நேரம் நமக்கு திரும்பி வராது. அந்த முடிவுகளும் கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை நமக்கு கொடுக்க தவறிடும். ஸோ டைம்லி டெசிஷன்ஸ் எடுத்து சரியான முடிவுகளை நம்ம சரியான இடத்தில் வேலை செய்ய வைக்கணும். அதற்கான காலம் இப்போ வந்துருச்சு. புதிய ஆண்டு துவங்க போகிறது. புதிய துவக்கம், புதிய ஆண்டு, புதிய முன்னேற்றம் என்ற பாதையில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.